பவித்ரா பவித்ரா என்னம்மா ஆச்சு? இப்ப எப்படி இருக்கு அவனுக்கு ஜுரம்? ரொம்ப அதிகமா இருந்துச்சு, இப்ப குறைஞ்சிருக்குமா? இதுங்க நீ செக் பண்ணி பாக்குறேன் அண்ணி. ஃபீவர்லாம் இல்லங்க அண்ணி, பாருங்க நார்மலான டெம்பரேச்சர் தான் இருக்குது. ஆமா பவித்ரா, ஜுரம் வந்து போச்சுல, அதனாலதான் இப்படி சிலுங்கிக்கிட்டே இருக்கிறான். ஒரு வாட்டி நல்லா சாப்பிட்டு நல்லா கொஞ்ச நேரம் தூங்கினானா திரும்பவும் நல்லா எழுந்து உட்காந்து விளையாடுவான். இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குது, இன்னைக்கே மஞ்சளை நல்லா காய போட்டு அரைச்சிட வேண்டியதுதான். ஏண்டி தேவி, உன்னை எம்மா நேரமாண்டி நான் கூப்பிடுறது? அடுப்புல இட்லி அப்படியே வச்சுட்டு இங்க வந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? அம்மா நீங்க தானம்மா மஞ்சள் எல்லாம் காய போட சொன்னீங்க, அதனாலதான் இன்னைக்கு நல்லா வெயில் காயுதேன்ட்டு காய போடுறேன். சரி சரி, நல்ல விஷயம்தான். இன்னைக்கே கோதுமை அரிசி பருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காய போட்டுறீ. சரி, என்ன பக்கத்து வீட்டு குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்குது, என்னாச்சு? ஆமாம்மா, பவித்ராவுடைய குழந்தைக்கு ஜுரம்மா, ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னமும் அழுதுகிட்டே இருக்குமா. நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். கவின் செல்லம், இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல? அக்காங்க நாங்க உனக்கு ஒரு பெரிய gift வாங்கி தர போறோம். டேய் இங்க பாருடா, இன்னும் ஒரு வாட்டி நீ அழுத உன் வாயை பார்த்து குத்து வந்து எரிஞ்சிட்ட. நாங்க உன்னை என்ன பண்ணோம், சும்மா அழுதுகிட்டே இருக்கற? ஏண்டி பசங்களா, என்னத்துக்கு குழந்தைய போட்டு இப்படி அழுவ வச்சுக்கிட்டு இருக்கிறங்க? என்ன ஆச்சு? வாங்க பாட்டிமா, எங்களுக்கு என்ன ஆசையா இவன் அழுவ வைக்கணும்ட்டு. இவன் தான் ஜுரம் அடிச்சதுல இருந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் பாட்டிமா. ஜுரம் போயிடுச்சு, ஆனா இருந்தாலும் அழுதுகிட்டே இருக்கான். வாங்க பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? பாட்டிமா பாருங்க பாட்டிமா, குழந்தை ரொம்ப நேரமா அப்படி இப்படின்னு சிலுங்கிக்கிட்டே இருக்கிறான். சரி சரி, இங்க கூடு குழந்தைய. என்னடி இது, குழந்தை எப்படி நாரும் தோலுமா இருக்குது? குழந்தை உடம்புல ஒண்ணுமே இல்லையாடி, இவ்வளவு மெலிசா இளைஞ்சு போய் கிடக்குது. என்னடி இது, சாப்பிடறதுக்கு நல்லா குடுக்குறீங்களா இல்லையா? சரி, காய்ச்சல் வந்து போச்சுன்னு சொல்றீங்களே, சுடு தண்ணி வச்சு பாப்பாக்கு கை காலெல்லாம் உருவி விட்டீங்களாடி? ஆமா பாட்டிமா, இப்பதான் குளிக்க வைக்கலான்ட்டு இருந்தேன். இருங்க பாட்டிமா, டப்புல போய் சுடு தண்ணி போட்டுட்டு வந்துடுறேன். என்னடி டப்பு அது இதுன்ட்டு சொல்றேன்? அந்த தொட்டி மாதிரி இருக்குமே அத்தையே சொல்றியாக்கும், அதலே ஒண்ணு தேவலடி. குழந்தைய நல்லா கால் மண்டியில போட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி நல்லா வளாவி ஊத்தணும், அப்பதான் குழந்தைக்கு நல்லா டயர்டெல்லாம் போகுமே. ஏமா கையலே, இது உனக்கெல்லாம் தெரியாதாம்மா? இவளுக்கு தான் தெரியாம இருக்குது, உனக்கு கூடவா தெரியாது? இருங்க, இன்னைக்கு குழந்தைக்கு நானே குளிப்பாட்டி விடுறேன், சுடு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்கம்மா. பவித்ரா நல்லா பாத்துக்கோ பவித்ரா, குழந்தைய இப்படிதான் குளிப்பாட்டணும். சரிங்க நீ, நான் பாத்துக்கிறேன். முதல்ல குழந்தையோட துணி கழட்டிடுண்டி. சரிடா கண்ணே, சரிடா கண்ணே, அழுவ கூடாது. அப்புறம் குழந்தைக்கு எண்ணெய் தடவி கை காலில நல்லா உருவணும்டி, சரிங்களா? அப்பதான் கை கால் வலியில நல்லா போகும். சரி, குளிப்பாட்டுறதுக்கு எதனா சீக்கா பவுடரு எதனா வச்சுன்னு இருக்கீங்களா? இல்லைங்க பாட்டிமா, பேபி ஷாம்பு தான் இருக்குது, இப்போதைக்கு வேணா அதை யூஸ் பண்ணிக்கோங்க பாட்டிமா. என்னடி இது பேபி ஷாம்பு அது இதுன்ட்டு, இந்த காலத்துல எதுவுமே சரியில்லை. இங்க பாரு, தேய்ச்ச உடனே எவ்வளோ நுர வருதுன்ட்டு. இதெல்லாமே குழந்தை கண்ணுக்கு போச்சுன்னா எரியதான் செய்யும். குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கை காலெல்லாம் ஆட்டி விளையாடுது, கை காலெல்லாம் வலிக்க தான் செய்யும். அதனால நல்லா இந்த மாதிரி உருவி ஊத்துங்கடி, வலியெல்லாம் பட்டாட்ட போயிடும், நல்லா தூங்குவான் குழந்தை. இந்த கெமிக்கல் ஷாம்புலாம் விட்டுடுங்கடி. ரொம்ப தண்ணி சூடாக இருக்குதே, இவ்வளோ அளவு சூடாலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. குழந்தையுடைய தோல் ரொம்ப மென்மையானது, இவ்வளோ சூடாலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா எதமான தண்ணி தான் குழந்தைக்கு ஊற்றணுமே. சரிடா கண்ணா, சரிடா கண்ணா, தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு, அவ்வளவுதான் முடிச்சாச்சு. சரிந்தா பவித்ரா, சீக்கிரமா போய் குழந்தை உடம்புல இருக்கிற தண்ணியில துவட்டி விடுன. முன்னாடியே வேற ஜுரம்னு சொல்லியிருக்க, சீக்கிரமா போய் துவட்டி விடு. பாத்தீங்களா இவனை? முன்னாடி எப்படி அழுதுகிட்டு இருந்தான், இப்ப பாருங்க எப்படி சிரிக்கிறான்ட்டு. குளிச்சிட்டு வந்த உடனே சிரிப்பு வந்துச்சா கவினுக்கு? ஏண்டி, குழந்தைக்கு 1 வயசு ஆக போகுது, இன்னும் அடி பாலையே ஊத்திட்டு இருக்க? இருடி, நான் ஒன்னு சொல்றேன், அதை செஞ்சு கொடு. சரிங்க பாட்டி, நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே ஒவ்வொன்னா செய்யறேன். சரிடி, முதல்ல பருப்பு அரிசி கடலை பாதாம் உளுந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. சரிங்க பாட்டி. அண்ணி, இதுலதான் நீ பருப்பு இருக்குது. உளுந்து இதுல தானே நீ இருக்குது. பவித்ரா, அது வெள்ளை உளுந்து பவித்ரா. இரு, கருப்பு உளுந்து எடுத்து தரேன், அதை கொடு.
பாட்டி, நீங்க சொன்னது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இருங்க பாட்டி, இது ஒரு வாட்டி திறந்து வச்சுக்கிறேன். இப்ப சொல்லுங்க பாட்டி, இப்ப என்ன பண்ணணும்? சரி பவித்ரா, முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோ. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோமா. முதல்ல எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோ. அரிசியை முதல்ல வறுத்துரு. கொஞ்சம் தீஞ்சாலுமே கசக்க ஆரம்பிச்சிடும் அரிசி. அதனால தீயாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோ. சரிங்க பாட்டி. அடுத்து இந்த கருப்பு உளுந்து வறுத்து எடுத்துக்கிறேன். உளுந்துல நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோமா. அடுத்ததா இந்த கலக்காவை போட்டு வறுத்து எடுத்துக்கோ. சரிங்க பாட்டி. அடுத்ததா இந்த துவரம் பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். சரி பவித்ரா, அடுத்ததான் இந்த சோளத்தை எடுத்து வர. அத்தை, என்ன அத்தை இது? பாப்கார்ன் மாதிரி இப்படி வெடிக்குது. பவித்ரா போதும்மா, இன்னும் வச்சனா தீஞ்சிடும். இப்பவே எடுத்து கொட்டிக்கோ. அப்புறமா பூசணி விதை, அப்புறம் முந்திரி, அதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கோமா. அப்புறம் பாதாமே லாஸ்ட்டாக எடுத்து வறுத்து எடுத்துக்கோ. அவ்வளோதான் பவித்ரா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிடுமா. சரிங்க பாட்டி. இது எல்லாத்தையுமே மிக்சியிலே போட்டு அரைச்சிடுறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோமா. கொஞ்சம் தொரன்னு இருந்தாலும் குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. பவித்ரா, நல்லா அரைச்சிட்டியாமா? அங்க கீழே பாத்திரம் வச்சிருக்கேன் பாருமா, அதுல எடுத்து கொட்டிக்கோ. சரிங்க அண்ணி. பாட்டிமா, இவ்வளவு நைஸா அரைச்சிருக்கேன், போதும் தானே? இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சிடட்டுமா? சரிங்க பாட்டிமா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். இப்ப எப்படி நான் அவனுக்கு கொடுக்கறது? கஞ்சி மாதிரி காசனம் ஆயிட்ட. ஆமா பவித்ரா, முதல்ல ஒரு பாத்திரத்துல திக்கான பசும்பால் ஊத்திக்கோ. அதுக்கப்புறமா கொஞ்சம் 2 கரண்டி மாவு எடுத்து போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருமா. அடி பிடிச்சிட்டு போகுது, நல்லா கிண்டிக்கிட்டே இரு. அப்புறம் கூட கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டுக்கோமா. சக்கரை போட்டா கொஞ்சம் சாப்பிடுவான் குழந்தை. சக்கரை போடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோமா. சக்கரைலாம் உடம்புக்கு நல்லது இல்லை. பாட்டிமா, இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்பவே எடுத்துட்டுமா? கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கேன். அவன் சாப்பிடுவான்ட்டு தெரியலையே. கவின் செல்லும், வாங்கடா, அம்மா உனக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணு கொடுக்கட்டுமா? வாங்க வாங்க. ஐயே அம்மா, என்னம்மா இது? பார்க்கவே இப்படி இருக்குது. இதையா கொடுக்க போறீங்க இப்ப இவனுக்கு? ஆமா கீர்த்தி, இது பார்க்கதான் இப்படி இருக்கும். இதுல எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா? அட பாருடா, கவின் எவ்வளவு கடகடன்னு சாப்பிடுறான் பாரு. கவின், நல்லா டேஸ்டா இருக்குதா? இது உனக்கு பிடிச்சிருக்குதா? சரி இந்தாங்க, நல்லா சாப்பிடுங்க. டேய், அது அவ்வளவு மாட்டம் நல்லா இருக்கு. அம்மா, எனக்கும் ஒரு வாட்டி ஊட்டி விடுங்கம்மா. இரு கீர்த்தி, முதல்ல கவினுக்கு ஊட்டிட்டு தான் உனக்கு. இங்க பாருங்க பாட்டியம்மா, இவ்வளவு நாளா பாலை நல்லா குடிப்பான். அந்த பாலை கொடுத்தாலே குடிக்க மாட்டான். இப்ப புதுசா ஏதோ செஞ்சு கொடுத்த உடனே நல்லா சாப்பிடுறான் பாருங்களேன் அவனை. ஆமாங்க அண்ணி, இந்த டிஷ் கவினுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு போல. இன்னும் கொஞ்சம் தான்டா, கொஞ்சம் தான் சாப்பிடுங்க. போதுமா? சரி சரி, எப்படியோ நீ இவ்வளவு சாப்பிட்டியே, அதிசயமா இருக்குடா. சரி, இப்ப போய் நல்லா தூங்கலாமா? ஆமாடி கையிலே, என் பேரன் ராஜுக்கு பேத்தி தியாக்கலாம் தேவி கிட்ட சொல்லி இதைத்தான் கொடுக்க சொல்லுவேனே. பாத்தியா 2 பேரும் சும்மா எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. சரிம்மா, குழந்தை நல்லா சாப்பிட்டுடுச்சுல்ல, நல்லா கொஞ்ச நேரம் தூங்க விடுமா அவனை. இனிமேல் இதையே நல்லா செஞ்சு கொடு. சரிங்க பாட்டிமா, இனிமேல் இதையே தர சாப்பிடுறதுக்கு. சரி வாங்க செல்லும், தொட்டில போய் தூங்கலாமா? வாங்க. ஆமா, என்னடி பண்ற பவித்ரா? குழந்தை என்ன தொட்டில போய் படுக்க விடுறேன்? குழந்தைங்கள எப்பவுமே அவங்க அம்மாவுடைய சேலையில தொட்டில் மாதிரி கட்டி தான் அதுக்குள்ளதான் படுக்க வைக்கணுமே. அப்பதான் அம்மா கூடவே இருக்கிற மாதிரி இருக்க குழந்தைக்கு. அட ஆமா பாட்டி, எனக்கும் இப்பதான் ஞாபகம் வருதே. எங்க அம்மா கூட எங்களை இப்படித்தான் தூங்க வைப்பாங்களே. சரிடா தங்கம், அம்மா என் புடவையில உனக்கு யானை கட்டட்டுமா? என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பழைய புடவை இருக்குங்க பாட்டி, இதுலயே நான் கட்டி விடுறேன். இந்த ஹைட் போதும்ட்டு நினைக்கிறேன். சரிடா தங்கம், வாங்க வாங்க. செல்ல குட்டியில யானையில போய் படுக்கலாமா? அப்பதான் எனக்கும் உன்னை ஆட்டுறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். வாங்க, இதுக்குள்ள போய் படுத்தா ஜாலியா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க பாருங்க. ஆமா ரோஷினி சித்தி, பூஜா அத்தை, என்ன பண்ண போறீங்க? கவினுக்கு பர்த்டே இல்ல இன்னைக்கு, அவனுக்காக கேக் தான் செய்ய போறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாங்க எந்த தீம்ல தெரியுமா கேக் செய்ய போறோம்? டெடி பியர் தீம்ல செய்ய போறோம். அவனுக்கு டெடி பியர்னா ரொம்ப பிடிக்கும்ல,
கேக் இப்படி பீஸ் பீஸா இருக்குது? இதையே போய் டெடி பியர்னு சொல்றீங்க? இரு ரோஜா, இங்க பாரு, கேக் எவ்வளவு சாஃப்ட்டா புசு புசுன்னு இருக்குதுல்ல. இத நாங்க வீட்லயே செஞ்சது. இப்போ உனக்கு டெடி பியர் மாதிரி தெரியுதா? இப்போ நம்ம இதுக்கு மேல க்ரீம்லாம் போட்டு அழகா டெக்கரேஷன் பண்ண போறோம் டெடி பியர் மாதிரி. முதல்ல நம்ம டெடி பியருக்கு வாய் போட்டுடலாம் ஒயிட் கலர்ல. அதுக்கப்புறமா காது ஓரத்துலயும் கூட ஒயிட் கலர்ல கொடுத்துக்கலாம். அப்புறம் கண்ணு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கரெக்டா செட் பண்ணி விட்டுடலாம். இந்த வாட்டி க்ரீம் கேக்கு எல்லாமே வீட்லயே செஞ்சது. சூப்பரா இருக்குல்ல? நல்லா வந்துச்சுன்னா கூட நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டெடி பியர் வந்து பிரவுன் கலர்ல இருக்கிற மாதிரி செய்ய போறோம். அதனால பிரவுன் கலர்ல க்ரீம் எடுத்து ஃபுல்லா மிச்ச எல்லா இடத்துல கொடுத்துடலாம். சித்தி, அத்தை, இதெல்லாம் நியாயமே இல்ல. எங்க பர்த்டேக்கு மட்டும் நீங்க இத மாதிரி செய்யவே இல்ல. சாதாரணமான ஒரு ரவுண்ட் கேக் தான் வெட்னீங்களே. சரி சரி, இனிமேல் நாங்களும் உங்க பர்த்டேக்கு இந்த மாதிரி தீம்லயே செய்யறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணு மூக்குக்கெல்லாம் டார்க் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பூஜா அத்தை, சீக்கிரம் அத்தை, க்ரீம் அப்படியே உருகுது அத்தை. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. கேக்கு நல்லா இருக்குல்ல? சரி சரி, உங்க ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாருங்க. சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்புங்க, வந்து கேக் வெட்டலாம்.